செய்திகள். செய்யூரில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு கலைக் கல்லூரியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி மற்றும் நூல் வாசிப்பு நுண்கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் 22 பேர் கல்வி சுற்றுலாவுக்கு ஜெர்மனி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோவை குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் பெறுவதற்கு புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள 9 விதிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். காலை உணவு திட்டத்தை கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் பஞ்சாயத்து பகுதிகளுக்கு உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். SSA திட்டத்திற்கான நிதி விடுவிப்பு முதல் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுதல் வரை தமிழகத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாம்பன் தூத்துக்குடியில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விழிஞ்சியம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கண்டெய்னர் கப்பல் நடுக்கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. தூத்துக்குடியில் குழாய் மூலம் வீடு, வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு வழங்க ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை வழங்கியுள்ளது. புதுக்கோட்டையில் 1000 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான அரசாணையும், திருநங்கைகள் உட்பட 195 பேருக்கு வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் சார்பில் 2,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 6 திருமண மண்டபங்களை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மற்றும் அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை மெரினா உட்பட தமிழ்நாட்டில் 4 கடற்கரைகளுக்கு நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழை எச்சரிக்கையால் பைன் ஃபாரஸ்ட் மற்றும் தொட்டபெட்டா சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை, நீலகிரி மாவட்டத்திற்கு பேரிடர் மீட்புக் குழு வருகை தந்துள்ளனர். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது. திருவெற்றியூரில் சூறை மீன்பிடி துறைமுகம் வருகின்ற 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே பாடப்புத்தகங்கள் வழங்க பணிகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 23 புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 71,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்காசி குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் போராட்டம், பொதுக்கூட்டம், வேற்றுமத பிரச்சாரம், தொழுகை போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் வைகை தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கணினி வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி தென்காசி மார்க்கத்தில் செல்லும் பேசஞ்சர் ரயில்களில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு இதுவரை 2,34,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரிக்கு வருகின்ற மே 25, 26 ஆகிய 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 56 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பொதுவெளியில் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ரவி மோகன் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். குன்னூரில் 65வது பழ கண்காட்சி துவங்கியது.
தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 10 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியில் காலியாக உள்ள 3935 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்விற்கு லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் குறித்து 2 நாள் பயிற்சி வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 103 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக டெல்லியில் திறந்து வைத்தார். கோடை விடுமுறையை ஒட்டி ஹைதராபாத், கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் இல்லை என்றும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தொடக்க கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மே 24, 25, 26 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் இணைந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து வாலாஜா சென்ற சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்ல தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 11 பேர் சென்னை விமான நிலையம் வந்தனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 14ஆம் தேதி நிறைவடைகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்கள் வருகின்ற 29ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்க நகை அடகிற்கு கடும் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில் அதற்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட பரங்கிமலை உட்பட 9 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார். வங்கக்கடலில் வருகின்ற மே 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 1,75,000 கடல் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக தலா 8,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் காலியாக உள்ள 709 உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு வருகின்ற 27ஆம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை, அகமதாபாத் இடையே 300 கிலோமீட்டர் தொலைவிற்கு புல்லட் ரயில் இணைப்பு பாலப் பணிகள் நிறைவடைந்ததாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.